பாஜக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் ஃபட்னவிஸ் கூறியதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பாஜக சார்பிலே பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பாஜகவில் தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலரும் தமிழகத்திற்கு வருகை தந்து தேர்தல் பரப்புரை ஆற்றி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் மதுரை பகுதியில் பேசும் பொழுது மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதை மேற்கோள் காட்டி பேசிய தமிழக முதலமைச்சர், பாஜகவிற்கு வாக்களித்தால் மட்டும்தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் என்கின்றார்கள், மதுரை மக்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவிலே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் விரிவான திட்ட அறிக்கையை முறையாக தயாரித்து மெட்ரோவுக்கான அனுமதி பெறப்படும் என்றுதான் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். மதுரை மெட்ரோவுக்கான விரிவான திட்ட அறிக்கையை கூட முறையாக தயாரித்து கொடுக்க முடியாத கையாளாகாத திமுக உண்மைக்கு மாறான கருத்தை சொல்லி இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிநாட்டு முதலீடுகள் என்ற பெயரிலே குடும்பத்துடன் பலமுறை இன்ப சுற்றுலா சென்றார் முதலமைச்சர். அதனால் வந்த முதலீடுகள் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை, மத்திய அரசினுடைய திட்டங்களால் தமிழ்நாடு பெறக்கூடிய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி கொள்வதற்கு கூச்சமாக இல்லையா என்று அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருப்பதுடன், இந்த ஆட்சியிலே குப்பை அள்ளுவதில் கூட ஊழல் செய்து சென்னை, மதுரை, திருப்பூர் மாநகரங்களை குப்பை கூடங்களாக மாற்றிவிட்டார்கள், மதுரையில் அமைப்போம் என்று சொல்லப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகத்தை திமுக அமைத்துக் கொடுத்ததா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.